ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்ருப்பீங்க நம்புகிறேன். புது ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, நிறைய பலகாரம் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் தீபாவளிக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்மில் ஒரு குட்டியான ஒரு அறுவடையை நீங்களும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது பக்கத்தில் ஒரு தண்ணி பக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளைங்க மத்தாப்பு கொளுத்தும் போது அந்த கம்பியை அந்த தண்ணி பக்கெட்டுக்குள்ளே போட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க சிந்தட்டிக்கான ட்ரெஸ்ஸை வேர் பண்ண விடாதீங்க. காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்பெஷலி குழந்தைங்க பட்டாசு வெடிக்கும்போது பெரியவங்க கூட நில்லுங்க. நமக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள தனியாக விட்டோன்னா தெரியும் தானே, அவங்க வேறு விதமாக வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம நினைக்கிறத விட எக்ஸ்ட்ராடினரியாக நினச்சி அவங்க ஒரு வேலை பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா நான் சின்ன பிள்ளைல அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், அந்த மாதிரி மூளைகளெல்லாம் அப்போ தான் வித்தியாசமாக வேலை செய்யும். அதனால் பெரியவங்க கூடவே இருங்க பிள்ளைங்க பட்டாசு வெடிக்கும்போது. ஓகேவா? ஸோ இனிப்பு பலகாரங்களெல்லாம் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சாப்பிடலாம், ஆனால் மொத்தமாக நிறைய சாப்பிட்டு கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? வேறு என்ன சொல்கிறது? ஜாலியாக இருங்க. எப்படி சொல்கிறது? வேலையெல்லாம் இருந்தால் ஒரு ஓரமாக வச்சுட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. டூர் போகிறவங்க, ஊர் போகிறவங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜேர்னி. ஓகே. நம்மளோட காராமணியெல்லாம் நிறைய காய்ச்சிட்ருக்குது இப்போது. இது புடலங்காய், குட்டை புடலை, அதுவும் காய்ச்சிருக்குது. அண்டு காராமணி பார்த்திங்கன்னா வரி காராமணிங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மழையும் விழறதுனால ஒரு மாதிரி நல்லா தாறுமாறாக காய்க்குது. காக்கட்டை பூ சொல்லவே வேணாங்க. கார்டனில் பூத்து சும்மா குலுங்குது. அப்படியே கொய்யாக்காவும் அப்பப்போ 1-2ன்ட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு காய்ச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் கோவக்காவும் ட்ரிம் பண்ணி விட்டதெல்லாம் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஓவராலாக நம்மளோட கார்டனுமே இப்போ மழைக்கு நல்லா இருக்குது. பார்த்திங்களா? இது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க, பாதுகாத்து வச்சுருக்குறேன் இவங்களெல்லாம். ஸோ சில விஷயத்தில் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இல்லைன்னா அணில் அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ கடிச்சு விட்டு போயிடுவாங்க. இப்போ அடுத்து ஃபேஷன் ஃப்ரூட்டெல்லாம் நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அணில், வவ்வால் இந்த மாதிரி நெட்டு போடுறதுனால அணில், வவ்வால்கிட்ட இருந்தெல்லாம் நம்மளோட ஃப்ரூட்ஸை காப்பாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேஷன் ஃப்ரூட்டுமே இப்போது நல்லா அழகாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அங்கங்கே பாலாக தொங்குது. ஸோ கூடவே பப்பாயாவும் இப்போ 2 காய் வந்திருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதுதான் நம்மளோட ஒரு குட்டி அறுவடை. காராமணி, பூக்கள், கொய்யா, கோவக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அதை சேஃபாக தீபாவளி